Hello students, இந்த வீடியோல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். சோ நம்ம ஒரு காரை பேஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் ஒரு ட்ரக்கோ பஸ்ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற விஷயம்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி தான் சோ நம்ம ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்ம வெஹிக்கிள் இருக்குலையா நம்ம ரோட்ல போகக்கூடிய காரா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் ட்ரக்கா இருக்கட்டும் இது பேஸ் பண்ணிலாம் நம்ம டோட்டலா படிக்கிற விஷயம் தான் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன விஷயம் நம்ம கற்றுப்போம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸை ஃபுல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம கற்றுப்போம். அதே மாதிரி அதோட மேனுஃபேக்சரிங் பற்றி கற்றுப்போம். அதே மாதிரி அதோட டிசைனிங் பற்றிலாம் கற்றுப்போம். ஸோ இந்த டிசைனிங் சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த காரோட மேலே உள்ள பாடியாக இருக்கட்டும் அண்ட் டயராக இருக்கட்டும் வீலாக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அது டிசைனிங் பற்றி அதில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எந்த அளவுக்கு டிசைனிங்கில் கொஞ்சம் அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும் இதை பற்றிலாம் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸோ நம்ம டிசைன் பண்ணி அந்த டிசைனிங் ஓரியன்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் மூலமாக அது வெளியில் கொண்டு வரது அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலமாக வெளியில் கொண்டு வரது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டாக வெளியில் கொண்டு வரது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே நம்ம படிப்போம். அதே மாதிரி அதோட ஆப்ரேஷன் ஸோ அந்த கார் ஃபார்வேர்டில் மூவ் ஆகணுமா முன்னாடி போகணுமா பின்னாடி வரணுமா ரைட்டில் மூவ் ஆகணுமா அதோட ஆப்ரேஷன் அது மாதிரி ஆட்டோமேட்டிக் காரில் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ டெஸ்லாலேருந்து வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மூலமாக உருவாக்கப்பட்ட கார்ஸ் தான். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட்டோமொபைல் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டில் மினிமம் 45% ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி யூனிட் அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஓரியன்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அண்ட் ஆப்ரேஷன் ஓரியன்டாக ஆப்ரேட்டிங் ஓரியன்டாகவும் நல்லா ஒர்க் பண்ணிக்கிற முடியும். நான் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம ரெக்யர்மெண்ட் வராங்க அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் நமக்கான பிளேஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மஹேந்திரா, ஃபோர்ட், ஹோண்டா, அசோக் லைலாண்ட், ரெனால்ட், நிசான், ஜென்ரல் மோட்டார்ஸ், ஹுண்டாய், பஜாஜ், ஹீரோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பைக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அது மாதிரி கார் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இது ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு கார் ஓரியன்டாகவும் பைக் ஓரியன்டாகவும் அதோட மெக்கானிசம் பற்றி பிடிக்கும் எப்படி இன்ஜின் ஒர்க் ஆகுது இதை பற்றிலாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி என்னால் சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி போட முடியுமா ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் ஓன் பிஸ்னஸாகவும் நீங்கள் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய டாப் இண்டஸ்ட்ரீஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு கோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அண்ட் என்ன மாதிரி கம்பெனிலாம் வேலைக்கு வருவாங்கிறத சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த மாதிரி சேலரிலாம் எனக்கு கிடைக்கும் அது எவ்வளோ வரைக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். இதில் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி மாதம் 10 to 15,000 ரூபாய்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். இது கம்பெனி பொறுத்து மாறும். உங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே 30,000 to 40,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இதுவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். இப்போ பேரண்ட்ஸோட டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிப்பாக டவுட் இருக்கும். நீங்கள் இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா மினிமம் 50,000 to 60,000 மேக்ஸிமம் 1 lakh வரைக்குமே ஃபீஸ் மாறும். இது காலேஜஸ் பொறுத்து டோட்டலாகவே மாறும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா என்ன அது படித்தா எந்த மாதிரி ஜாப் போக முடியும் அதுக்கான சேலரி பேக்கேஜஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே டவுட் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி அட்மிஷன் ஓரியன்டான டவுட்ஸ் இருந்தாலும் சரி அண்ட் நீங்கள் எடுக்க போகிற ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு எந்த காலேஜஸ் சூட்டபுளாக இருக்கும் அந்த காலேஜஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷனோட அந்த காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.